ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ அரவிந்த். சாப்பாடு எப்படா வரும்? 2 மணி நேரமா? டேய் இப்பவே மணி 8டா. டேய் நீ தான்டா மெஸ் செக்ரட்டரி. இப்போ நடந்துக்கூடா. இதுக்கு மெஸ் சாப்பாடே சாப்பிட்றலாம். செல்லக்குட்டி. ப்ரோ உங்கள் ஆர்டர். தேங்க்ஸ் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கலாய்க்கிறதுக்கு சும்மா பொட்டலம் தேவ்னு கூப்பிடுவாங்க. நான் தான் தேவ். இந்த டெலிவரி பாய் வேலை பார்ட் டைமாக தான் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் இப்போ இதே ஃபுல் டைமாக பண்ணிட்டுருக்கேன். எனக்குன்னு யாரும் இல்லை, ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன். இந்த 1 மாதத்தில் நான் கட்டாத காலிங் பெல் இல்லை, சுத்தாத தெரு இல்லை. ஹலோ மேம். மேம் எங்கே தான் இருக்கீங்க? ஓகே மேம், ஓகே மேம். நான் இங்கே 2வது தெருவில் இருக்கேன் மேம். 3வது தெருவா? 2வது தெருவில் தானே சொன்னீங்க என்கிட்ட? ஓகே மேம், ஓகே மேம். வரேன் மேம், வரேன் மேம். ஓகே மேம். பார்க்குற வேலையில் இந்த மாதிரி தப்பாக சொல்லி டார்ச்சரும் பண்ணுவாங்க. மேம் திரும்ப அதே இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன லொக்கேஷன் கரெக்டு தானா? மேலே இருக்கீங்களா? எங்கே மேம்? போன வாட்டி இதே இடத்துக்கு தானே வந்தேன். ஏன் என்னை அலைய வைக்கிறீங்க? வந்து உங்கள் பார்சல் வாங்கிக்கோங்க மேம். இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணாமல் இருங்க மேம். வேலை எனக்கு தான் தலைவலி. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அனுபவம். தினம் இந்த வேலையை ஓடி ஓடி பார்த்தாலும் என் சம்பளம் ஒன்றும் ஏறின மாதிரி தெரியல. என்ன தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி ஆட்களை பார்த்தாலும் என் வாழ்க்கையில் இருக்கிறது நிரந்தரமான ஒரு 4 பேர். அவனுங்க கூட இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க?
டேய் தேவே, என்னடா குடிச்சிட்டு போன ரீல்ஸ்லாம் இன்ஸ்டால எடுத்து போட்டிருக்கீங்க? பாருங்கடா. நங்கூரமா இறங்குற இழுவு வலைய இழுக்கிற எம்மாடி எம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். பச்சை குத்திக்கின தேவ் பிரசாத். எஸ் கமெண்ட். உட்காருங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஆக்சிடென்ட்னாலலாம் எதுவும் ஆகல. உங்களுக்கு ஜஸ்ட் சில சில காயங்களோட நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா உங்களோட சிடி அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சுச்சுன்னா, உங்க லிவர்ல ஃபேட் ரொம்ப அதிகமா இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. நான் சில டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் எழுதி குடுத்துருக்கேன். அப்படியே சில உங்களுக்கான டயட்டும் நான் சொல்லிடுறேன். அத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நேத்து நைட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனப்ப குடிச்சிருந்தீங்க தானே? ஆமா டாக்டர். நீங்க எப்படி அக்கேஷனலா குடிப்பீங்களா? இல்ல அடிக்கடி குடிப்பீங்களா? இல்ல டாக்டர். எப்பயாவது தான் குடிப்பேன். எப்பவுமே குடிப்பேன். இங்க பாருங்க. என்கிட்ட நீங்க உண்மைய மட்டும் தான் சொல்லணும். ஓகேவா? சொல்லுங்க. ரெகுலரா தானே குடிப்பீங்க? ஆமா டாக்டர். உங்களுக்கு ரீசென்ட்டா டயர்ட் ஆகுற மாரி ஏதாவது ஃபீலிங் இருக்கா என்ன? ஆமா டாக்டர். வெயிட் ரிடக்ஷன் மாரி ஏதாச்சும் ஆயிருக்கா என்ன? ஆமா டாக்டர். 1 மாசத்துல 6 கிலோட்ட குறைஞ்சுட்டேன். அப்நார்மலா வெயிட் ரெட்யூஸ் ஆயிருக்கு. அப்புறம் பாடி பெயின் ஏதாச்சும்? ஆமா டாக்டர். வலது பக்கம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். ரைட் சைடா? ஆமா டாக்டர். ஓ! திஸ் இஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். பயப்படுற மாரி ஒண்ணும் இல்ல டாக்டர். நத்திங் டூ வொரி அபௌட். குடுக்குற மெடிகேஷன்ஸ கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. நல்லா டயட் ஃபாலோ பண்ணுங்க. ஆல்கஹால குவிட் பண்ணிருங்க. இதுவே போதும். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. உடம்ப பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். போயிட்டு வரேன் டாக்டர். ம். இனிமேட்டு சரக்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறலான்னு இருக்கேன்டா. டாக்டர்லாம் 1000 சொல்லுவாங்க. காசு வேணுன்ட்டு. இத பார் 10 நாள் வர சொல்லியிருக்காங்க. அது கூட தெரியாம ஒரு பயமும் இல்ல. இன்னைக்கே நம்ம சிட்டிங் உட்கார்றோம். ஒரு பெக் அடிக்கிறோம். வா. அப்படி இல்லடா. எதுவும் பேசாத. சரக்குல பேசிக்கலாம். எப்படியும் குடிச்சுட்டு திரும்பி வரதான் போறானுங்க. பார்ப்போம். கையில் வேணும் அவனை
நீங்க வருவீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு தெரியாது. டாக்டர் வாமிட்ல பிளட் வந்துச்சு. குடிச்சீங்களா? லைட்டா ஆமா டாக்டர். ப்ராக்ரஸ் டு ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ். சொல்றேன். ஸ்டார்ட்டிங்ல நீங்க பொறந்தப்போ உங்க லிவர் இந்த மாரி இருந்திருக்கும். இதே நீங்க ஓவரா குடிக்க குடிக்க, இது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட்டி லிவரா மாற ஆரம்பிக்கும். அந்த ஃபேட்டி லிவர்லேருந்து கியூர் ஆகுறதுக்கு தான், நான் போன வாட்டி நீங்க வந்தப்பயே சொன்னேன், ஆல்கஹால விடுங்கன்னு. விட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு லிவர் ரிவர்ட் ஆயிருக்கும். ஆனா, உங்களோட கேர்லெஸ்னஸ்னால நீங்க ஸ்டேஜ் 2 ஆன ஹெப்பாடைட்டிஸ்க்கு வந்துட்டீங்க. ஈவன் ஹெப்பாடைட்டிஸ் இஸ் கியூரபிள். ஆனா, இப்படியே குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஸ்டேஜ் 3 ஆன சிரோசிஸ்க்கு வந்துட்டீங்கன்னா, உங்கள யாராலுமே காப்பாத்த முடியாது. இனிமேலாச்சும் குடிக்கிறத நிப்பாட்டுங்க. என்ன தம்பி புரிஞ்சுச்சா? புரியல புரியல டாக்டர். டாக்டர். இதுக்கு மேலயும் நீ குடிச்சன்னா செத்துருவடா. புரியுதா? இப்பவே சொன்னேன்லடா. இப்போ என்ன டாக்டர் பண்றது? ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க இருக்கிற ஸ்டேஜே ரிவர்சிபிளான ஸ்டேஜ் தான். ஒண்ணே ஒண்ணு தான். குவிட் ஆல்கஹால். சரி டாக்டர். சரி டாக்டர். இனிமேல் ஆல்கஹால கனவுல கூட நெனச்சு பார்க்காதீங்க. நன்றி டாக்டர். ம். டேய் தம்பி, ஒரு நிமிஷம் வாடா. தம்பி, முதல்ல அந்த பையன் ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணு. புரியுதா? சரிங்க டாக்டர். அதுக்கப்புறம் ஆல்கஹால கட் பண்ணு. டேய் தேவே, சொல்றா. என்னடா பார்க்கவே முடியறதில்ல உன்னை. ஆமாண்டா, நைட் ஃபுல்லா டெலிவரி வேலை. ம். அப்புறம் தூங்கிருவேன். நீ என்ன இந்த பக்கம்? நான் சும்மா டீ குடிக்க வந்தேன்டா. ஏய் இது செல்வா பர்த்டே வருது, வந்துடுவல்ல நீ? பர்த்டேவா? பார்க்குறேன்டா. டேய் ரொம்ப நாளாக கூப்பிட்ருக்காங்க உடனே, நீ ஃபோனும் எடுத்து தொலைய மாட்டேற. எல்லாம் அவன் மேலே கானில் இருக்காங்கடா. இல்லடா, அங்கே வந்தா குடிக்கிற மாதிரி இருக்கும். ஏ பார்த்துக்கலாம்டா, வாடா. நான் பார்த்துக்கிறேன், நீ வராமல் இருக்காத, நான் பார்த்துக்கிறேன், நீ வா. சரி வரேன். சரி வரல, ரைட்டு வா போ. ஓகே. மாப்பிள்ள காலேஜ் டைம் ஒன்று பண்ண ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே தெரியல மாப்ள. ஒண்ணுமே தெரியல. ஊர்ல இருக்க எல்லாரும் கூட நல்லபடியா வந்துட்டு தள்ளிக்கடா பெருமாளே
என் மேல அட திரும்பவே திரும்பல வாட்ட கருவாடு 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 வாட்ட கருவாடு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. இந்த வாரம் கலெக்ஷன் வேற இல்ல. பசங்களுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ட்ரிப்பு போகணுன்னு வேற சொல்றானுங்க. எவனாவது சிக்குவான். சிக்கிட்டான். நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. இந்நேரத்துல எங்கப்பா போறீங்க? சார் ஃப்ரெண்டு வீட்லேருந்து வராங்க சார். நீ முதல்ல சாவிய குடு. வண்டிய ஓரம் விடு. டேய் டேய் அப்படியே விட்டா ஓடிடுவோம் போல. சார் இல்லை சார். வா, லைசன்ஸ் இருக்கா? சார் இல்லை சார். ஆர்சி புக்கு, பாஸ்புக் அது இருக்கா? சரி, எவ்வளோ வச்சிருக்க? சார் ஒரு 100 இருக்கு சார். 100 வச்சிருக்கியாடா? பத்தாதேடா. சரி, நீ இப்போ வண்டிய வச்சுட்டு என்ன பண்ற? கிளம்பு. சார் 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 இதோ பார்க்குறோம் சார். சார் ஒரு 500 இருக்கு சார். இப்போ எப்படி வந்துச்சு? கொடுத்துட்டு கிளம்பு. இந்தாங்க சார். டீ புட டீ புட. ஓகே, தேங்க்யூ சார். வேகமான் ட்ரிப்பு கன்ஃபார்ம். சார் நீங்க போலீஸ் தானே? இல்லையா? அது எங்க அண்ணன் இன்ஸ்பெக்டர் முத்துமாரி. நான் எம்பிபிஎஸ். சொல்லுங்க, என்னாச்சு? வாந்தி ரொம்ப வருது டாக்டர். வலியும் அதிகமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரில டாக்டர். திரும்பவும் குடிச்சிங்களா? ஃப்ரெண்டு பர்த்டே அப்போ கொஞ்சம் மட்டும் குடித்தேன் டாக்டர். பி ஸ்ட்ராங். ஹேவ் ஃபெய்த் இன் காட். வேற ஒன்றும் பண்ண முடியாது. எனி டைம் உயிர் போக வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் இல்லைடா. நீயே அழுகுற. வேற ஏதோ வழி இருக்கா டாக்டர்? நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்கிறேன். குவிட் ஆல்கஹால். அதை விட்டிங்கன்னா ஆச்சும் நான் கொடுக்குற மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட டெத்தை ப்ரொலாங் பண்ணலாம். மற்றபடி உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்போ விட்றீங்களோ அப்போ தான் உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஒன்றும் இல்லைடா. விடு, பார்த்துக்கலாம். சாலையில் என் கால்கள், பயணத்தில் என் கண்கள், சின்ன தடம் வைத்து வா இன்னும் கொஞ்சம் போவோம். சாலையில் என் கால்கள், பயணத்தில் என் கண்கள்,
சின்ன தடம் வைத்து வா இன்னும் கொஞ்சம் போவோம். முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தடைகளின் கல்லே. போராடலாம் போராடலாம் நான் ஒரு பிளாக் டீ வித்தவுட் ஸ்ட்ராங்கா. டேய் சுனில், எப்படிடா இருக்க? என்னடா சென்னைன்னாங்க? ஆமாடா, காலையில தான் வந்தேன். வந்து உட்காருவா. நல்லா இருக்கியா? சூப்பராக இருக்கேன். நீ நல்லா இருக்கேன்டா. இப்போ சென்னையில் செட்டில் இருக்கேன்டா. சென்னையில் செட்டில் இருக்கியா? அவன் சொன்னானுங்க. எப்போ போனேன்? தேவ் இறந்ததுக்கு அப்புறம் அங்கேயே போயிட்டேன். இப்போ நிம்மதியாக இருக்கு. எல்லாம் மாறிடுச்சுடா. சார் ஆர்டர். எனக்கு ஒரு பிளாக் டீ வித்தவுட்டு. உனக்குடா? ஒரு பிளாக் டீ வித்தவுட்டு. 2 பிளாக் டீ வித்தவுட்டு. முன்ன மாதிரிலாம் இல்லைடா. இங்கெல்லாம் வந்தா நம்ம என்னென்னமோ பண்ணிகிட்ருப்போம். எல்லாம் மாறிடுச்சு. அவன் இறந்ததுக்கப்புறம் சம்திங் சேஞ்ச் ஆயிடுச்சுடா. எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஏன்டா திடீர்னு நம்ம ஒரு பக்கம்? ஒன்றும் இல்லைடா, அந்த தேவ் இன்சூரன்ஸ் போட்டிருந்தால, அது வந்திருக்கு. அப்படியே என் காசையும் சேர்த்து போட்டு ஆர்ஃபனேஜில் ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறேன்டா. அங்கே இருக்கிற பசங்களுக்கு ஏதாவது. இந்த டைமில் அவனை மிஸ் பண்ணுறேன்டா. எப்போடா குடிக்கிறத விட்ட? குடிக்கிறதுலாம் நான் அதே இறந்த பிறகு அப்படியே விட்டுட்டேன். இப்போல்லாம் குடிக்கிறது இல்லைடா. டேய் சரிடா, போ, நான் போயிட்டு வரேன். ஓகேடா, சரி பார்க்கலாம். ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும். நாத்திகம் பேசும்